ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எதை பண்ண போகிறோன்னா ரவை போட்டு 1 கிலோ ரவை, 1 கிலோ சர்க்கரை, மைதா மாவு, 2 முட்டை போட்டு கேக்கு செய்ய போகிறோம். தீபாவளி முடிஞ்ச மறுநாள் வீட்டிலேயே செய்ய போகிறோம். பாருங்கள், நல்லா போட்டு 1 மணி நேரம் ஊற வச்சிடணும். ரவையும் சர்க்கரையும் அப்புறம் போட்டு கிண்டி எடுத்துக்கப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றிக்கணும். அதில் எந்த முட்டையாக இருந்தாலும் சரி, பண்ணைக்கோழி முட்டை இருந்தாலும் சரி, வீட்டில் விடும்ல நாட்டுக்கோழி முட்டையாக இருந்தாலும் சரி, 2 அப்படியே உடச்சி விட்டு அப்படியே எடுத்து முட்டை சின்னதாக உடச்சி விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை வந்து கொஞ்சமாக தான் ஊற்றுது பாருங்கள். அடுத்தது இன்னொரு முட்டை. இது சீக்கிரம் இதாகிடுச்சு, ஓப்பன் ஆகிடுச்சு. அப்படியே கலக்கி விட்டு நானே எங்கள் பொண்ணு தான் கொட்டுற மாவு பாருங்கள். இது வந்து 1/2 கிலோ மாவு கொட்டினா போதும். அதே மாதிரி 1 கிலோ ரவை, 1 கிலோ சர்க்கரை, 1/2 கிலோ மைதா மாவு கொட்டி அப்படியே கலக்கி எடுத்து அப்படியே பேஞ்சு நல்லா கட்டி விடுவோம். பேஞ்சு எடுத்துக்கணுங்க. பேஞ்சு எடுத்துக்கிட்டு நல்லா போட்டு கலக்கிட்டே இருக்கணும். நல்லா போட்டு பேஞ்சு எடுத்துக்கிட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா இது போடணும் ஃப்ரெண்ட்ஸ், ஏலக்காய் போட்டால் தான் மணமாக இருக்கும். இந்த கேக்கு கடையெல்லாம் சுடுவாங்களா பார்த்தீங்களா, 2ஆக பொழந்துக்கிட்டு வெடிச்சிட்டு இருக்குமா பாளையாட்டம், அந்த மாதிரி தான் இருக்கும் இதில் செய்கிறது. நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்கோம். நீங்கள் எங்கெங்கேருந்து பார்க்குறீங்கன்னு வீடியோ போடுங்க, மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அன்பு சொந்தங்களே, தீபாவளி மறுநாள் இது பாருங்க, போட்டு ஏலக்காய் போட்டால் கொஞ்சம் மணமாக இருக்குங்க. அதுக்காண்டி தான் ஏலக்காய் போட்டுறேன். அப்புறம் பாருங்கள், எண்ணெயில் போட்டோம். எண்ணெய் இன்னும் கொஞ்சம் நல்லா சூடு ஆகணும். அதனால் போட்ட தாண்டி போய் உள்ளே போய் உட்காந்துக்குது. உட்காந்து பார்த்தீங்கன்னா அடி பிடிச்சிக்குது பாருங்கள். இப்படி தான் சின்ன சின்னதாக போடணும். அங்கே கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்கெல்லாம் பார்த்தா பெருசாக போடுவாங்க. நாம் வீட்டில் தானே சொந்தமாக தான் எல்லாம் தானே செஞ்சு சாப்பிட்றோம். அதுக்காண்டி சின்னதாக போட்டுக்கலாம், அப்போ தான் நல்லா வேகும். கடையில் போடுறாங்கன்னு பெரிய சட்டியில் போடுவாங்க, அதனால் அது பெருசாக போடுவாங்க. நம்மளுக்கு சின்ன சட்டி தான். இங்கே பாருங்கள், எண்ணெய் கொஞ்சம் காயலை, அதான் பாருங்கள் எடுத்தாச்சு, புட்டு பார்த்துருக்கோம். சாப்பிட்டு பார்ப்போம் வாங்க. கேக்கு ரவா லட்டு. நீங்கள் என்னென்ன ஒழுங்கு பார்க்குறீங்கன்னு மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் யார் இதுமாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்கேன், அனுபவம் இருக்குது பாருங்கள். சாப்பிட்டு போல வாங்க. பாருங்க, நான் சாப்பிட்டு பார்த்தேன். வெரி டேஸ்ட்டாக இருக்குது. எப்படி இருக்குது? வாழைப்பழம் போட்டு. ஓகே, பாய்.